ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் ரம்மி, இன்னொன்று என்னது ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் கேம்பிளிங், சூதாட்டம். இதில் நிறைய பேர் சிக்கி லட்சக்கணக்கில் இழந்தவங்க ஏராளமாக இருக்காங்க, விசுவாசிகள் உட்பட. இவங்க எல்லாம் உள்ளே போனது எதுக்குன்னு கேட்டால், அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வாக்குரைக்கப்பட்டது அப்படின்னா, இதை நீ விளையாடினா, இதை நீ செய்தா, இப்படி ட்ரேட் பண்ணா, இப்படி நீ காசை நீ நிறைய எடுத்துடலாம். ஆனால் அதை பற்றி பேசுகிறாங்க, அதில் உள்ள போகிறவன் யாருமே ஜெயிக்கவே முடியாதான். ஏன்னா அது ஃபுல்லாகவே எப்படி ஒயர் பண்ணியிருக்காங்கன்னா, நீ என்ன மாதிரி விளையாடினா கூட நீ கடைசியில் எப்படி தான் போவேன், தோத்தான் போவேன். உங்கள்கிட்ட காசு தான் போயிடுமே தவிர, நோ மேட்டர் ஹவு ஸ்மார்ட் யூ பிளே, எவ்வளோ ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணால் கூட அந்த சிஸ்டம் எப்படி உன்னை கொண்டு வரும்னு சொன்னால் நீ ஜெயிக்கவே முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் ஜெயிப்பேன். அது எதுக்குன்னு சொன்னால் உன் பணத்தை பறிக்கிறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் 5000 ரூபா போடு, அது உன்னால் முடியும். அதுக்கப்புறமா 10000 ரூபா போட்டினா 50000 கிடைக்கும், அதுவும் கிடைச்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லும் பாருங்க, 1 லட்சம் போட்டினா 10 லட்சம் வரணும் பாருங்க. அதான் பைட் அவனுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 2 முறை வின் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை வச்சு நான் 1 லட்சம் போடுங்க, இந்த 1 லட்சத்தை என்னைக்குமே அவன் எடுக்கவே முடியாது, ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த 1 லட்சம் கம்மியாக போட்டிருக்கீங்க, 5 லட்சம் போட்டிங்கன்னா உனக்கு 50 லட்சம் கிடைக்கும், வின்னிங் சான்சஸ் நிறையா இருக்குது. உடனே 5 லட்சத்தை போடுவான். அப்பா கண்டுபிடிப்பான், ஐ கேன் நெவர் கெட் இட் பேக். ஆனால் தோற்று போனேன்னு ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் தொடர்ந்து போட்டு போட்டு போட்டு, உங்களுக்கு தெரியுமாங்க, எனக்கு சொத்துக்களெல்லாம் விற்று போய் விளையாடினவங்க இருக்காங்க தெரியுமா, சொத்துக்களே போச்சு. அப்போ அந்த கவர்ச்சி என்ன பண்ணுச்சுன்னா, உனக்கு இது கிடைச்சிரும்னு சொல்லி ஒருத்தரை நம்ப வச்சு முடிவில் பார்த்தா ஏமாந்து போய் தங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க.